ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெட்னஸ்டே பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரவை உப்புமா தான். அதுக்கு ஃபஸ்ட் வந்து ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு அண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அண்டு உளுத்தம்பருப்பு இதை வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது கூடவே வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடயே வந்து ஒரு 2-3 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கிட்டேன். அதே மாதிரி கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 4-5 முந்திரி பருப்பு இது நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு அழாக்கு ரவை எடுத்திருக்கேன். இது லைட்டாக ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் டேரெக்டாக சேர்த்துக்கிட்டேன். இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும். நான் வந்து ஒரு அழாக்கு ரவைக்கு வந்து 4 அழாக்கு தண்ணி விட்டுருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் உதிரியாக வேணும்னா நீங்கள் 3 அழாக்கு விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா 4 அழாக்கு. இது வந்து கொஞ்சம் தளன்னு இருக்கும். அண்ட் அதே மாதிரி ரவையை பொறுத்து தான் நீங்கள் தண்ணி விடுற அளவையும் பார்த்துக்கணும். இப்போ இது ஒரு 2 நிமிஷத்துக்குலேருந்து 3 நிமிஷம் நீங்கள் நல்லா தட்டு போட்டு மூடி வச்சிங்கன்னா இந்த மாதிரி ரவையும் வெந்து அது கூட இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாமே கரெக்டான அளவில் வெந்துடும். இப்போ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடயே கொத்தமல்லியை கட் பண்ணி போட்டிங்கன்னா நம்ம ரவை உப்புமா ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பாய்.